Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா Adobe Premiere பத்தி தாங்க. இது நம்மட Adobe Premiere class 2. நம்மட first classல வந்து பேசிக்கா நம்ம Adobe Premiere பத்தி பார்த்தோம். பார்க்காத நண்பர்கள் வந்து இந்த previous tutorial பாருங்க. Adobe Premiere Basics, right? இன்னைக்கு வந்து part class 2ல நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம்னா first வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம எப்படி ஓபன் பண்றது எல்லாம் படிச்சு கொடுத்தோம். அதனால இதில் வந்து லேசாக இருக்கும். ரைட், இங்கே நான் வந்து செகண்ட்னு சொல்லி என்னோட ப்ராஜெக்ட் பேரை வந்து நான் மாற்றி கொடுக்குறேன். ரெண்டாவது ரைட், செகண்ட் ரைட், ஓகே, எஸ் ரைட். இங்கே நான் வந்து செட்டிங்கில் போய்ட்டு முதல் கிளாஸில் பார்த்த மாதிரியே கஸ்டமில் போய்ட்டு இங்கே வந்து ஃப்ரேம் சைஸை வந்து ஹெச்டியாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். ரைட், அதான் நீங்கள் வீடியோ பண்ணுற நேரம் எப்போவுமே நீங்கள் ஹெச்டி குவாலிட்டிக்கே செய்யுங்க, உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நல்லா இருக்குங்க. ரைட், இதில் வந்து அவங்களோட சீக்வன்ஸ், இதில் வந்து உங்களுக்கு அவங்களோட வீடியோவுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துக்கணும். ஆனால் பிக்சர்னு சொல்லி கொடுக்குறோம். பிக்சரை பற்றி தான் படிச்சு போகிறோம். ரைட், ஓகே ரைட். இப்போ நம்மளோட லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு பிக்சரை பயன்படுத்தி ஒரு சின்ன ஸ்லைட் ஷோ ஒன்று எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். ரைட், இப்போ இந்த கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இஃபெக்ட்ஸ்ன்ற கண்ட்ரோலை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு ஒரு பிக்சர் ஒன்று நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சரை நான் எடுத்துக்கிறேன், எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ நான் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிக்சர் அப்படியே இந்த டைம் லைனுக்கு விடுவேன். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த பிக்சரை வந்து இந்த டைம் லைன் இந்த ஃப்ரேம் சைஸுக்கு வந்து என்னது செஞ்சு கொள்ளணும், இந்த சைஸுக்கு. ரைட், அப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் சைஸுக்கு பொருந்தும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் சைஸுக்கு பொருந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து இதில் பாருங்கள் மேலே டேப் இருக்குது, இஃபெக்ட் கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது. ரைட், இது செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதுதான் உங்களோட பிக்சர். ரைட், இந்த அனிமேஷன் வந்து இதிலேருந்து இது வரையில் தான் ஒர்க் பண்ணும். ரைட், இதில் நீங்கள் செலக்ட் இந்த டைம் லைனை நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற நேரமே இந்த டைம் லைனும் கீழே இந்த மாதிரி போய்ட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா போய்ட்டு இருக்கும். ரைட், இப்போ என்ன டிஃபரெண்ட்னா இந்த டைம் லைனுக்கும் இந்த டைம் லைனுக்கும் இந்த டைம் லைன் வந்து நம்மளுக்கு அனிமேஷனை பேஸ் பண்ணி அமைஞ்ச டைம் லைன் தான் இது. இது வந்து அனிமேஷன் வந்து நம்ம பண்ணலாம். ரைட், இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இதில் இந்த பிக்சருக்கு வந்து நான் அனிமேஷன் ஒன்று கொடுக்க போகிறேன். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன் இதில் பாருங்கள், இது அந்த மோஷன் ஒப்பாசிட்டி இது அனிமேஷன். இந்த மோஷன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் மோஷனுக்குள்ளே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கேல்ன்ற ஆப்ஷன். ரைட், இப்போ ஸ்கேல்ன்ற இதுக்கு சொல்கிறது ஃப்ரேம்னு சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் ஃப்ரேம்னு எண்ட் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணு. ரைட், இப்போ இங்கே வார நேரம் இந்த டைம் லைனை கொஞ்சம் எடுக்கிறேன், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. ரைட், இப்போ இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ வார நேரம் இந்த டைம் லைன் வந்து எப்படின்னா இந்த ஃபோட்டோவை நம்ம இந்த ப்ளே பண்ணோம்னா இந்த ஃபோட்டோ வந்து அப்படியே ப்ளே ஆகிட்டு போகும். ரைட், இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு வர நேரம் நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்போ இந்த இடத்துல தான் டியூரேஷன் முடியுது, அதாவது இந்த இடத்துல தான் முடியுது. ரைட், டியூரேஷன் முடியுது. ரைட், இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கேலை வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே நான் வரேன்னா ஸ்கேல் வந்து எனக்கு என்ன ஆகணும்னா சின்னதாகணும். அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்கேல் வந்து 100% கொடுத்துருந்தா தான் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வரும். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா குறைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சும்மா அப்படியும் இதை அப்படி இழுத்தாமல் இப்படி குறைப்படும். இல்லைனா நீங்கள் வந்து 50% நீங்கள் கொடுக்குறேன்னா 50ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் 50% குறைஞ்சிருச்சு. ரைட், இப்போ அதே டைமில் எனக்கு கீழே இங்கிட்ட கொண்டாந்து இதுக்கு வர நேரம் நீங்கள் என்ன மாதிரி வைக்கணும்னா 100க்கு தெரிவு செய்யணும்னு எங்கே வச்சிங்க. ஆனால் 100ன்றதை டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த அனிமேஷன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி ஒர்க் பண்ணுது. ரைட், இது தான் சொல்கிறது அவங்களோட அனிமேஷனில் ஒரு இது. ரைட், இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்லைட் ஷோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும். ரைட்டா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணும். ரைட், இப்போ இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் ரொட்டேஷன்னு சொல்லி ஒரு எஃபெக்ட். இப்போ இது எப்படி பண்ணணும்னா இந்த ரொட்டேஷன். ரைட், இதை வந்து ரொட்டேட் ஆகும் இந்த இமேஜ். ரைட், இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோவை நான் வந்து இது பண்ணிக்கிறேன். தூக்கி இதை பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ நான் திரும்ப இதை வந்து அப்படியே தூக்கி கீழே போடுறேன். ரைட், இப்போ வந்து திரும்ப நான் போய்ட்டு இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் தான் இந்த இஃபெக்ட்ன்றது இந்த மாதிரி வரும். ரைட், இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணால் தான். ரைட், அதாவது என்னென்னா நம்ம சொல்லணும் இந்த ஃபோட்டோவுக்கு தான் நம்ம இஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லி. ரைட், இப்போ நான் வந்து இன்னொரு இஃபெக்ட் நான் பார்க்க போனேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைம் லைனில் போய்ட்டு இந்த மோஷன்றது செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் நான் அடுத்தது இதையும் வந்து முதல்ல சொன்ன மாதிரியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து நான் வந்து ஸ்கேல் டு ஃப்ரேம் கொடுக்கணும். அப்படின்னா தான் இது வந்து இந்த ஃப்ரேமுக்கு வந்து சரியாக இருக்கும். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இது ஸ்கேல்ன்றதை ஃபஸ்ட் பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்ப்போம் பொசிஷன்னு சொல்லி. ரைட், இப்போ பொசிஷன்றதை நாங்கள் கிளிக் பண்ணுறேன்.
ரைட். ஃபஸ்ட் கிளிக் பண்ணிக்கணும், அப்புறம் தான் அனிமேஷன் ஒர்க் பண்ணும். இப்போ இங்கே கிளிக் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் இப்படி இருக்குது. ரெண்டாவது இங்கே வரணும், எனக்கு இந்த பொசிஷனை வந்து மாற்றணும். எப்படி மாற்றுறது? இந்த பொசிஷனை வந்து இந்த இதை எடுத்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து இங்கே பொசிஷன் வந்து இப்படி போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் பொசிஷன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ரைட், போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இங்கே வரணும், என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வரணும், இந்த பொசிஷனை வந்து எங்கிட்ட நீங்கள் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு, பார்த்தீங்கன்னா வருது. ஏன்னா லேசான வழி 960 இருந்துச்சு, நான் சிம்பிளாக 960 கொடுத்தீங்கன்னா 960 சொல்லி என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே இடத்துக்கு வந்துடும். ரைட். இப்போ எந்த இடத்துல இது இருக்குதோ 960 அதே இடத்த வந்து என்ன போயிடுச்சு 960 கொடுத்தீங்கன்னா அதே இடத்துக்கு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு இந்த அனிமேஷன் ஒர்க் பண்ணிடுச்சு. இப்போ உங்களுக்கு வேணும்னா இதை கொஞ்சம் இந்த டைம் லைன் இந்த இதில் தான் அனிமேஷன் ஒர்க் பண்ணி இதை கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகணும்னா இதை கொஞ்சம் நீங்கள் இழுத்திங்கன்னா இதை 3க்கு இந்த மாதிரி மிடில் வச்சுட்டு இதை கடைசி எப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். ரைட். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபெக்டாக ஒரு அனிமேஷன் ஒன்று செஞ்சுக்கொள்ளலாம் இதை வச்சு. ரைட். இது வந்து பொசிஷன். ரைட். இது வந்து ஸ்கேல் பார்த்தோம், பொசிஷன் பார்த்தோம். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு இஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இதே இப்போ இமேஜில் வச்சு அடுத்தடுத்து இஃபெக்ட் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும், ஆஸ் அ பிகினருக்கு விளங்காமல் போயிடும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இஃபெக்ட்டும் நான் சொல்லிக் கொடுக்குற நேரம் புதுசாக செய்யணும். ரைட். இதை நீங்கள் வந்து பிடிச்சிக்கொள்ளுங்க. ரைட். இப்போ வந்து அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமேஜின்ற இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணி டிலீட் பண்ணி போடுறேன். திரும்ப இதே இமேஜை தூக்கி என்ன போடுறேன், போட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த எஃபெக்ட்ன்றது மேலே வரும். ரைட். இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இமேஜை போட்டோமே எஃபெக்ட் வரலான்னு பார்க்கக்கூடாது. இந்த இமேஜை கிளிக் பண்ணால் தான் இந்த எஃபெக்ட்ன்றதை இந்த அவ்வளோ செட்டிங்ஸும் வந்து உங்களுக்கு மேலே வந்து விண்டோஸில் எஃபெக்ட்ன்ற கண்ட்ரோல் விண்டோஸில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நிற்கும். இதையும் ஃபஸ்ட் இதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணியாச்சு, ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், ஃப்ரேம்ஸ்க்கு பொருந்தும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் வந்து இல்லை மோஷன் இதில் போய்ட்டு ஸ்கேல் பார்த்தோம், இது பார்த்தோம், அடுத்த ரொட்டேஷன் பார்ப்போம். ரொட்டேஷன் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு ஐடியான்னு வந்திருக்கணும், இதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணால் தான் இந்த டைம் லைனில் இந்த இது வந்து இப்படி பொருந்த நேரம் இங்கிட்டு வந்தோன்னே இப்போ ரொட்டேஷனில் வந்து நான் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்து வந்து இங்கிட்டு இது பண்ணிவிட்டு இதுக்கு நான் சொல்கிறது கீ ஃப்ரேம்னு சொல்லி இங்கே எடுத்தோடனே இந்த ரொட்டேஷனை கொஞ்சம் இப்படி மாற்றினோம்னா இதை குறித்து இப்படி இழுத்து ஒரு இழுங்க. ரைட். இந்த மாதிரி இப்படி இழுத்திங்க, இந்த மாதிரி ரொட்டேட் இப்படி ஆகும். ரைட். கொஞ்சம் இங்கிட்ட வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ரைட். இப்போ நான் கொஞ்சம் இங்கிட்ட வச்சிங்கன்னா எப்படி ரொட்டேட் ஆகும். ரைட். இந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் வந்து இது ஒர்க் பண்ணும், இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ரைட். இப்போ நீங்கள் இங்கிட்ட வச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ரேமில் எப்படி இருக்குதோ அதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ரேமில் எந்த இதில் இருக்குது 0ல் இருக்குது இங்கே கொண்டு போய்ட்டு நீங்கள் இதை வந்து 0 பிரமாணத்தை கொடுத்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அதை எடுத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்க எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி இந்த மாதிரி ரொட்டேட்டில் ஒர்க். ரைட். இதையும் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட கீ ஃப்ரேமை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நகர்த்துனீங்கன்னா உங்களோட அனிமேஷன் வந்து ஸ்லோவாகி ஒர்க் பண்ணும். ரைட். இப்போ வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். ரைட். இப்போ பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுது. ரைட். இந்த மாதிரி உங்களோட அனிமேஷன் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடாப் ப்ரீமியரை பயன்படுத்தி. ரைட். சிம்பிள் அனிமேஷன். ரைட். இதில் நிறையா விஷயம் இருக்குது பாருங்கள். அடுத்தது ஒப்பாசிட்டி இருக்குது, இந்த ஒப்பாசிட்டி எப்படி கூட்டுறது குறைக்கிறது அதையும் இப்போ பார்த்துருவேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதே வந்து இப்படி கொடுப்பேன். ரைட். மற்ற நீங்கள் போட்டு பாருங்கள், மற்ற நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன், இதில் போய்ட்டு ஒப்பாசிட்டி. ரைட். இப்போ ஒப்பாசிட்டியை வந்து பாருங்கள் ஃபஸ்ட் 100ல் இருக்குது, இங்கே வர நேரம் உங்களுக்கு 0 ஆகி இங்கே வந்து 100க்கு வந்துடும். அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட் வந்து என்னத்துக்கும் ஒப்பாசிட்டியை ஃபஸ்ட் இங்கே இல்லை இங்கே வச்சுட்டு இந்த ஃபஸ்ட் தொடங்குற இடத்துல வச்சுட்டு ஒப்பாசிட்டின்றத கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்க. ரைட். வந்துடுச்சு. இங்கே 100. ரைட். இங்கே வர நேரம் என்ன பண்ணணும்னா எனக்கு இங்கே வருவோம், இதை வந்து நீங்கள் வந்து 0 பண்ணுங்கள், 0 பண்ணி என்டர் பண்ணுங்கள். ரைட். இப்போ இங்கே வர நேரம் இதை வந்து நீங்கள் 100 கொடுங்க, ஒப்பாசிட்டி 100 கொடுத்து என்டர் பண்ணுங்கள். ரைட். இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா இது வந்து ஸ்கேல் இதை வந்து நீங்கள் கூட்டலை. ரைட் கிளிக் பண்ணியாச்சு, இதை இமேஜை செலக்ட் பண்ணியாச்சு, ரைட் கிளிக் பண்ணியாச்சு, ஸ்கேல் டு ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். ரைட். இப்போ பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுது சொல்லி. ரைட். ஒர்க் பண்ணுதா? இந்த மாதிரி உங்களுக்கு விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஈஸியாக இலகுவாக செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடாப் ப்ரீமியரை பயன்படுத்தி. இந்த மாதிரி அனிமேஷன் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதில் பாருங்கள் மூட் கொடுத்துருக்காங்க, இல்லை உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் இப்போ இங்கே நான் வார நேரம் இந்த அனிமேஷன் இந்த இடத்துல வார நேரம் நார்மல் மூடில் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மூடை கொடுத்துக்கலாம். இல்லாட்டி இங்கே
ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து கலரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு செஞ்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் அனிமேஷனும் வந்து உங்களுக்கு ப்ரீமியரை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அதாவது சின்ன சின்ன அனிமேஷன் செஞ்சுக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மட்டும் அனிமேஷன் செய்ய முடியாமல் இல்லை, இந்த மாதிரி ப்ரீமியரை பயன்படுத்தி சிம்பிள் அனிமேஷன் வந்து செஞ்சு கொள்ளலான்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்மளோட டியூட்டர்ஸ் ஃபன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.